காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன்? பராபவ வருஷம் சித்திரை மாதத்துலேருந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, இந்த 12 மாதத்தினுடைய பலன், உலகத்தினுடைய நிலை. தனிப்பட்ட பலனுங்கிறது பொய். உலகத்தினுடைய நிலையில் ஒரு உண்மையான நிஜத்தினுடைய தன்மையை கூற போகிறேன். நீங்கள் இதில் உங்களுக்கு எந்த பொதுவான கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. இதில் உங்களுக்கு ஜாதக பலன் பின்னாடி கூறுவேன். முதல்ல இந்த உலகம் எப்படி இயங்குது காலபுருஷ தத்துவ பிரகாரம். காலபுருஷ தத்துவ பிரகாரம் மேச லக்கணமே காலபுருஷ தத்துவம். ஆனால் இந்த சித்திரை மாதம் இந்த உங்களுக்கு எப்போ இந்த உங்களுக்கு சூரிய உதயம், சித்திரை மாதத்தில் சூரிய உதயம் எத்தனை மணிக்கு உதயம் ஆகிருக்குது அப்படியான ஒரு பொதுவான கணக்கு 9 மணி 34 நிமிடம். 9 மணி 34 நிமிடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி பராபவ வருஷம் ஆங்கில தேதி 14/4/2026 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் உருவாக்கியிருக்குது. இந்த சதய நட்சத்திரம் கும்ப ராசியில், ராசியினுடைய அதிபதி சனி பகவான், லக்னம் ரிஷப லக்னம், இது இப்போ உருவாக்கியிருக்குது. இதனுடைய பலாபலன் பொதுவான பலாபலன் சொல்ல போகிறேன். இது பொதுவான பலாபலன். இந்த உலகத்துக்குன்னு சொல்லக்கூடியது சுத்தமாக சரியில்லை. என்ன சரியில்லை அப்படின்னா, ராகுனுடைய அம்சத்தில் ராகுவோட கூந்து சந்திரன், ராகுவும் சந்திரனும் சேர்ந்து 10ல் கர்மத்தில் உட்காந்து உங்களுக்கு இந்த வருஷ பலனை உருவாக்கியிருக்குது. இது தவறு. என்ன தவறு அப்படின்னா, ராகு சுயச்சாரத்தில் இருக்குது. ராகு சுயச்சாரத்தில் இருக்கக்கூடாது. சனியினுடைய கர்ம வீட்டில் உட்காந்துருக்குது சந்திரனும். சந்திரன் ராகுடைய சாரத்திலே இருக்குது. அதே மாதிரி இந்த ராகு சந்திரனும் சேர்க்கை தப்பு. இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டத்துக்கு இன்றைக்கி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய சனி லாபத்தில் உட்காந்துருக்கிறார். 10 கூடிய கர்மாதிபதியும் லாபத்தில் இருக்கிறார். சனி, செவ்வாய், சூரியன், புதன், சனி, புதன், செவ்வாய் இது 3 சேரக்கூடாது. உலகத்தில் கர்மம் வழுக்கும், தர்மம் வீழும். தர்மாதிபதினு சொல்லக்கூடிய பொதுவான குரு பகவான் பகை பெற்று உட்காந்துருக்கிறார். சனி பகவான் பாதகாதிபதி, 10 குடைவனும் 9க்கும் 10 குடைவன் கர்மாதிபதியும் தர்மாதிபதி. பொதுவாக அந்த 11ல் போய் சனி உட்காந்துருக்கிறார். சனி சுயச்சாரத்தில் உட்காந்துருக்கிறார் பாதகாதிபதி. கர்மம் நிகழும். இந்த உலகத்தில் அதிகமாக மரணம் நிகழும், அபாயம் அதிகமாகும். ஆமாம், கெட்டதெல்லாம் அதிகமாக நடக்கும். ஆமாம், இது உண்மை. இது உங்களுக்கு சர்வசாதாரணமாக தெரியும். இந்த உலகத்தினுடைய பொதுவான இந்த காலகட்டம் ரிஷபலக்கணத்தில் உதயமாக இருக்குது. இந்த காலகட்டம் இந்த வருஷம் ரிஷபலக்கணத்தில் தான். லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரனும் 12ல் விரயத்தில் இருக்கிறார். சுகாதிபதி உச்சம் பெற்று விரயத்தில் இருக்கிறார். இது தவறான காலகட்டம். காலங்கள் மாறும். காலங்கள் மாறும். காலத்தில் சில அழிவுகள் ஏற்படும். இந்த வருஷம் நிச்சயமாக சரியில்லை. பொதுவான பலன் இந்த உலகத்துக்கு சரியில்லை. ராகு சுயச்சாரத்தில் உட்காந்துருக்கிறார். சதய நட்சத்திரத்தில் ராகுடைய சாரத்திலேயே சந்திரனும் சேர்ந்து உட்காந்துருக்குது. கர்மஸ்தானத்தில் தனாதிபதி நீச்சம், பூர்வ புண்ணியாதிபதி நீச்சம். பாவம் வழுக்குது. பாவம் அதிகமாக செய்ய போகிறாங்க. பாவத்துக்கு கர்மமே பலன். கர்மம்னா மரணம். இந்த உலகத்தில் அதிகமாக கர்மம் சம்பவிக்கும், மரணம் சம்பவிக்கும். அதனால் உறுதியாக இந்த காலகட்டம் நல்லது அல்ல இந்த ஒரு வருஷத்துக்கு. ஆமாம், இது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இறைவன் இது விதிக்கப்பட்டது, கர்ம வினை. அதனால் இந்த காலகட்ட பொது பலன் சரியில்லை. சில கெட்டதெல்லாம் நிகழும். கெட்டதுன்னா போர், தேவையில்லாத பிரச்சனை, அழிவு, சேதாரம், பூகம்பம், இல்லைன்னா தேவையில்லாத மரணங்கள், நோயும் வரும். ஆமாம், இந்த காலகட்டம் சுத்தமாக சரியில்லை. பொறுமையே அவசியம். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இறைவனை வழிபடுங்க, கடவுளை நம்புங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுறதுக்கு வழி தேடுங்க, புண்ணியம் பண்ணுங்க, சமாதானம் பேசுங்க. சமாதானத்துக்கு போனால் தான் இந்த உலகம் தப்பிக்கும், இல்லைன்னா அழிவை ஏற்படுத்தும். நன்றி. இதுதான் இந்த உலகத்தினுடைய பொதுவான பலன். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசியினுடைய தன்மை, இந்த காலகட்டங்கள் குரு மாறுது, சனி மாறுது, ராகு எது மாறுதுங்கிறதெல்லாம் தனிப்பட்ட மனிதனுக்கு எதுவுமே செய்யாது.
உங்களுடைய ஜாதகம் ராசி, ராசியும் லக்கணமும் நீங்கள் சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் தனிப்பட்ட பலன் இல்லை. உங்களுக்கு ஜாதக பலனே வேலை செய்யும். உங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன் என்ன? கர்ம வினை, அதுதான் நடக்கும். இந்த பொதுவான பலன் தனிப்பட்ட மனிதனுக்கு பொருந்தாது. பொதுவான பலன் அழிவு தான் அதிகமாக ஏற்பட போகுது. நான் இது என்னுடைய அனுபவம். இது நல்லதே நடக்கும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஆனால் இது கர்ம வினை. நான் இப்போ 2019 2020 பலனை சொன்னேன். ஆமாம், 2020 பலனை சொன்னேன். மறுபடியும் இப்போ தான் வருஷ பலனே சொல்கிறேன். நான் இது வரைக்கும் வருஷ பலன் சொல்லவே இல்லை. 2021 சொல்ல, 2022 சொல்ல, 2023, 2024, 2025 வரைக்கும் நான் சொல்லவே இல்லை. இந்த காலகட்டம் எனக்கு திருப்தி இல்லை. இது கெடுதல் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி உங்களுக்கு பொதுவான பலன் கேட்டால் சொல்லுவேன். ஆனால் அந்த பலன் 100க்கு 100% வேலை செய்யாது. 100க்கு 50% கூட வேலை செய்யாது. ஏன்னா இது பொது பலன், பொதுவான பலன். எந்த குரு மாறியும் சனி மாறியும் ராகு எது மாறுது, வருஷம் மாறுது. உங்களுக்கு என்ன மாறுனுச்சு? உங்களுக்கு ஒன்றும் மாறலை. நீங்கள் உங்களுடைய கர்ம வினை பிரகாரம் நீங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் உண்மை.